மகாதேவரை பார்வையற்றவராக இங்கு அழைத்து வருவேன். தங்கள் முன்னிலையில் அவரை நான் சிறைபிடித்து அழைத்து வருவேன். அதன் பிறகு என் தந்தையை பற்றி அறிவேன். நானும் பார்க்கிறேன் எவ்வாறு அந்த துஷ்டன் அந்தகாசுரன் என் குரு, நான் வணங்கும் தெய்வம் மகாதேவரை எப்படி சிறைப்பிடிக்கிறான் என்று. நான் என் குரு மகாதேவரிடம் அவனை நெருங்க விட மாட்டேன். சற்று பொறுபவுமா? இதே தவறை நீயும் செய்திருக்கிறாய். அன்னையை அவமதித்தாய். அவர்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் நீ அவதூறாக பேசினாய். தந்தை, இன்று எனது அடையாளம் இருளில் மூழ்கிவிட்டது தாயே. என்னிடம் இருந்து மறைத்து விட்டீர்கள். தாங்கள் ஒரு நல்ல அன்னை அல்ல. பதில் கூறுங்கள், என் தந்தை யார் என்று. ஆகையால் அந்தகாசுரனை திருத்துவதற்கு முன்பு நீ உனது தவறை திருத்திக்கொள். சென்று உனது அன்னையிடம் மன்னிப்பு கேள். ஏனென்றால் எந்த அன்னையின் மனதில் வேதனை உள்ளதோ அவளின் மகன் வெற்றி பெறுவது இயலாத காரியமாகும். ஆம் பௌமா, சென்று உனது அன்னையிடம் மன்னிப்பு கோரு. தூய்மையான மனதோடு பிராயச்சித்தம் செய். அன்னையின் மனம் துயரம் கொண்டால் சிவனின் மனமும் வாடும். நான் அறிவேன் மகாதேவா. தயை கூர்ந்து தங்களுடைய 2ஆம் குரு தட்சணையை கேளுங்கள். நான் உன்னை சீடனாக ஏற்க தயாராக உள்ளேன். எனினும் அதற்கோர் நிபந்தனை உள்ளது. நீ எனக்கு 2 முறை குரு தட்சணை வழங்க வேண்டும். தக்க தருணம் வரும் சமயம் நான் அதை கூறுவேன். இப்போது நீ அன்னையிடம் செல். அவ்வாறே மகாதேவா. மகாதேவா, 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 மகாதேவா. தாங்கள் செல்லுங்கள் மகாதேவா. தங்களால் அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிய இயலாது. ஏனென்றால் இக்கணம் அதற்கான தருணம் அல்ல. நாராயணா, அந்தகாசுரன் மாயத்திரையை தங்கள் கண்களில் கட்டிவிடுவான். பாவத்தின் பாத்திரம் நிறையும் வரை பொறுத்திருப்பது அவசியம் தேவி. ஆனால் இப்பாத்திரம் எப்போது நிறையும்? அந்தகாசுரனின் அழிவிற்கான தீர்வு என்ன? ஏனெனில் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை அறிந்திடாது. அவன் அழிவிற்கான பாதையை கண்டறிவது கடினம். அதை தாங்களும் அறிவீர்கள். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு மகாதேவா. அந்தகாசுரனுக்கும் தீர்வு உண்டு. புறப்படுவோம் தேவி. மகாதேவா, பாதையை விட்டு விலகுங்கள் நாராயணா. நான் மகாதேவரை காணச் செல்ல வேண்டும்.
நான் மகாதேவரை சிறைப்பிடிக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை அந்தகாசுரா. நான் வணங்கும் மகாதேவருக்கு எந்த ஆபத்தும் நேர நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி என்றால் தங்களை தோற்கடிப்பதில் நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். தங்கள் கண்களையும் மாயத்திரையால் கட்டி நிரந்தரமாக பார்வையற்றவராக மாற்றப் போகிறேன். காரிருள். பிறகு உனது விருப்பம். அனைத்திற்கும் நான் தயார். அனைத்திற்கும் நான் தயார். நாராயணர் எதற்காக எளிதில் ஒப்புக்கொண்டு விட்டார் குருதேவா? நாராயணர் எளிதாக ஒப்புக்கொள்ளவில்லை. இது நாராயணரின் தந்திரமாகும். நாராயணர் சரணாகதி அடைந்தார். இதற்கு பின் நிச்சயம் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். மகாதேவா, என் மனம் என்ன கூறுகிறது என்றால், நாராயணர் நடக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரபு. என்ன ஆயிற்று? ஏன் நின்று விட்டாய் அந்தகாசுரா? என் பார்வையை பறித்துவிடு. நாராயணரை காரிருள் சூழட்டும். காரிருள் சூழட்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது மகாதேவா. இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ தயாராகி விடுங்கள் நாராயணா. இருள் சாம்ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நாராயணா. பாருங்கள் வையகத்தோரே, பாருங்கள் வையகத்தோரே, பாருங்கள் வையகத்தோரே. மும்மூர்த்தியர்களில் இருவரின் கண்களை எனது மாயத்திரையை கொண்டு நான் கட்டிவிட்டேன். மும்மூர்த்திகளில் எஞ்சி இருப்பது ஒருவர் மட்டும்தான், தேவாதி தேவர் மகாதேவர். அவரையும் பார்வையற்றவராக்கிவிட்ட பிறகு பிரபஞ்சத்தில் இருள் சூழ வைப்பேன். என்ன நாராயணரே, தங்கள் பார்வையுடன் சேர்த்து மதியையும் இழந்து விட்டீர்களா? இந்த நிலையிலும் தங்களின் புன்னகைக்கு மதியின்மைதான் காரணமா? இந்த புன்னகைக்கு இயற்கையின் அற்புதமான விளையாட்டுதான் காரணம் அந்தகாசுரா. ஒரு விருட்சத்தின் இரு கனிகள், அதில் ஒன்று இனிப்பு, மற்றொன்று கசப்பாக உள்ளது. மகாதேவா, நாராயணர் என்ன கோருகிறார் என்று எனக்கும் விளங்கவில்லை. ஒரே விருட்சத்தின் இரு கனிகள், ஒன்று இனிதானது, ஒன்று கசப்பானது. எவ்வாறு
அவரின் வார்த்தையை மட்டும் கவனிக்காதீர்கள், அவ்வார்த்தையில் அடங்கியிருக்கும் உள் அர்த்தத்தையும் புரிந்திட முயலுங்கள் தேவி. விருட்சம், கனிகள், இனிப்பு, கசப்பு, தாங்கள் கூற வரும் விஷயம்தான் என்ன? விடுகதையெல்லாம் வேண்டாம் நாராயணா. விடுகதைக்கும் உகந்த நேரத்தில் தான் விடை கிடைக்கும் அந்தகாசுரா. உனது மனக்கண்களிலிருந்து திரை விலகும் பொழுது இந்த விடுகதைக்கும் விடை கிடைத்துவிடும். நான் என் தந்தையை கண்டறியும் வரை, என் அடையாளத்தை தெரிந்து கொள்ளும் வரை தங்களை மன்னிக்க இயலாது தாயே. என் மகன் கூறிய அனைத்து வார்த்தைகளும் என் நினைவில் உள்ளது. அவனது கோபமும் நியாயமானதே. அவன் என் மீது கொண்டுள்ள அன்பையும் நான் நன்றாக அறிவேன். ஆனால் நான் என்ன செய்வது? உண்மை என்ன என்பதை நான் அறியேன். உன் தந்தை யார் என்பதை நான் எவ்வாறு உனக்கு எடுத்துரைப்பது? ஒரு மைந்தனின் பிடிவாதம் காரணமாக ஒரு அன்னையின் மனம் வாடுகிறது. கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஒரு மகனின் வாழ்க்கையில் இதைவிட பெரிய பாவம் வேறு என்ன உள்ளது தாயே? தாயே, தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள். தங்களுடைய இந்த மைந்தன் குரோதத்தில் அவதூறாக உங்களிடம் உரையாடி விட்டான். தங்கள் முன்னிலையில் தங்களிடம் மன்னிப்பு கோரும் தகுதியையும் இழந்து விட்டேன் தாயே. இந்த அர்ப்பணை மன்னித்து விடுங்கள். பௌமா, எழுந்திரு மகனே. பெற்ற மகன் தவறு செய்திருந்தாலும் அன்னையின் பார்வையில் அவன் குற்றவாளி அல்ல. செய்தது தவறு என்று உணர்ந்த மறுகணமே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டது. பௌமா, நீ எதற்கும் கலங்கக்கூடாது. தாயே, தாய்மை என்றால் கருணை. அந்த கருணையை இன்று கண்ணார கண்டுவிட்டேன். அனைவரின் இல்லத்திற்கும் இறைவனால் நேரில் செல்ல இயலாது. ஆகையால் தான் அவர் அன்னையை படைத்திருக்கிறார். ஒரு அன்னைக்கும் மகனுக்கும் இருக்கும் உறவில் அன்பும் நம்பிக்கையும் தான் பிரதானம். நான் இரண்டையும் கொடுக்க தவறிவிட்டேன் தாயே. கண்ணீர் சிந்துவதை நிறுத்து மகனே. உனக்காக உன் விருப்பமான கனிகளை பறித்துள்ளேன். இந்தா, கனிகளை உண்டு உனது பசியை போக்கு. பதில் கூறுங்கள் நாராயணா. கசப்பு, இனிப்பு என்றீர்களே, அதன் அர்த்தம் என்ன? கூறுகிறேன். நீ இருளை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறாய். ஆனால் உன் சகோதரன் ஒளியை பரப்ப முயல்கிறான். எனக்கு ஒரு சகோதரனா? யார் என் சகோதரன் நாராயணா? பதில் கூறுங்கள். அந்தகாசுரனின் சகோதரனா? இது என்ன மாயை?
இது நிச்சயமாக அந்த நாராயணரின் சூழ்ச்சிதான். ஒருவேளை நாராயணர் அந்தகாசுரனின் ஜனன ரகசியத்தை கூறிவிட்டாரா? அந்தகாசுரனின் சகோதரன் யார்? கூறுங்கள் நாராயணா. பிரகாசத்தின் பிரதிபிம்பம், தர்மத்தின் காவலன், நியாயத்தின் தூதுவன். பௌமன் தான் உனது இளைய சகோதரன். பௌமன் தான் உனது இளைய சகோதரன். பௌமன் தான் உனது இளைய சகோதரன். பௌமன் அந்தகாசுரனின் சகோதரனா? என்னால் இதை ஏற்க முடியாது. தாங்கள் கூறுவது உண்மையில்லை. நீங்களாக கட்டவிழ்த்துவிடும் பொய். உன்னிடம் பொய் உரைப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது அந்தகாசுரா? இது பொய் தான். இது அண்ட சராசரத்திற்கும் தெரியும். தாங்கள் அசுர குலத்திற்கே அநீதியை மட்டும் இழைத்த வரலாறு. இது நிச்சயம் தங்களின் தந்திரம் அன்றி வேறொன்றுமில்லை. இல்லை என்றால் இருள் சாம்ராஜ்யத்தின் அரசனான இந்த அந்தகாசுரனின் சகோதரன் அந்த ஒளியின் பிரதிநிதி பௌமனா? இதற்கு வாய்ப்பே இல்லை. நான் வணங்கும் இறைவன் மகாதேவர் மீது ஆணையாக கூறுகிறேன் அந்தகாசுரா, பௌமன் உனது இளைய சகோதரன் ஆவார். இல்லை, தங்கள் வாக்கை நான் நம்ப மாட்டேன். தாங்கள் பொய் உரைக்கிறீர்கள். அகங்காரத்தின் மமதையில் நான் வணங்கும் மகாதேவர் மீது நான் இட்ட ஆணையை அவமதிக்காதே. இந்த அண்ட சராசரம் சாட்சியாகும். நாராயணன் எப்பொழுதும் மகாதேவர் மீது பொய் சத்தியம் செய்ய மாட்டான் என்று. ஒருவேளை என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் உடனே சென்று உன் அன்னை மற்றும் உன் குருவிடம் கேள். அவர்கள் நன்றாக அறிவார்கள் மகாதேவர் மீது ஆணையிட்டு நாராயணன் பொய் உரைக்க மாட்டான் என்று. அவ்வாறென்றால் தங்களின் சீடன் பௌமன் அந்தகாசுரனின் இளைய சகோதரன். இது எவ்வாறு சாத்தியமாகும்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. ஆனால் எனக்கு யாவும் விளங்குகிறது தேவி. ஆகையால் தான் என்னால் அந்தகாசுரன் மற்றும் பௌமனின் ஜனன ரகசியத்தை இதுவரை ஞான திருஷ்டியில் காண இயலவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் குணத்தில் வேறுபட்டிருக்கிறார்களே தந்தையே. ஒருவர் பிரபஞ்சத்தில் இருள் சூழ வைக்க நினைக்கிறார், ஆனால் மற்றொருவரோ ஒளியின் பிரதிநிதியாக இருக்கிறார். இது எவ்வாறு சாத்தியமாகும்? இந்த வேற்றுமை சிந்தனை மற்றும் வளர்ப்பின் வெளிப்பாடு கணேசா. ஒருவரின் பிறப்போ அல்லது குலமோ அவரது குணத்தை, அவர் செயல்களை தீர்மானிப்பதில்லை. ஒரு நபரின் குணமானது அவரது எண்ணத்தாலும் செயலாலும் தீர்மானிக்கப்படும். பௌமனை பூமாதேவி சத்தியம் மற்றும் தர்மத்தின் ஒளி கொண்டு வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் அதுவே அந்தகாசுரனை அசுரமாதா திதி அதர்மம் மற்றும் அநியாயத்தை கொண்டே வளர்த்திருக்கிறார்கள். எனவேதான் அதர்மியாக வாழ்கிறான். தாங்கள் கூறுவது உண்மைதான் என்று ஒரு நொடி பொழுதுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். தங்களுக்கு அந்த பௌமன் என் சகோதரன் என்ற உண்மை தெரிந்திருந்தால் எங்கள் இருவரின் தந்தை யார் என்று கூறுங்கள். அந்த உண்மை எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? அந்த உண்மை எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்?
பதில் கூறுங்கள். குருதேவா, நாராயணர் அவனிடம் உண்மையை கூறிவிடுவாரா? இல்லை அசுரமாதா, கொடுத்த வாக்கை நாராயணர் நிச்சயம் மீற மாட்டார். தயை கூர்ந்து எனக்கு வாக்களியுங்கள். தாங்கள் இந்த உண்மையைப் பற்றி எவரிடமும் கூறக்கூடாது. வாக்களிக்கிறேன். எவரிடமும் எதையும் கூற மாட்டேன். தங்களுக்கு உண்மை தெரியும் தானே நாராயணா? பதில் கூறுங்கள். பல வருடங்களாக பிரம்மாண்டத்தின் வேதனையை கண்டு அதன் நலனை பற்றி எண்ணி நான் மிகவும் களைத்து விட்டேன் அந்தகாசுரா. என் கண்களுக்கு சற்று ஓய்வு தேவை. ஆகையால் நான் இக்கணமே சென்று ஓய்வெடுக்க விரும்புகிறேன். தாங்கள் இவ்வாறு ஓய்வெடுக்க செல்லக்கூடாது. என்னுடைய தந்தை யார் என்ற உண்மையை கூறுங்கள். ஆதிசேஷா, முன்னே வா, முன்னே வா, முன்னே வா. மகாதேவா, 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 வையகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இக்கணம் ஓய்வெடுக்கப் போகிறேன். இக்கணம் ஓய்வெடுக்கப் போகிறேன். எங்கு செல்கிறீர்கள் நாராயணா? எனது வினாவிற்கு விடையளிக்காமல் தாங்கள் இவ்வாறு ஓய்வெடுக்க செல்லக்கூடாது. என் தந்தை யார் என்ற உண்மையை கூறுங்கள். நாராயணா, என் தந்தையின் பெயரை கூறுங்கள். இந்த மாயத்திரைக்கு மிக்க நன்றி அந்தகாசுரா. இனி இதன் காரணமாக எந்த கவலையும் இன்றி நான் நித்திரைக்கு செல்லலாம் அல்லவா? தாங்கள் ஓய்வெடுப்பதற்கு இல்லை. நாராயணா, இவ்வாறு என் வினாவிற்கு விடையளிக்காமல் செல்லக்கூடாது. நாராயணா, நாராயணா, அமைதியாக இரு அந்தகாசுரா. உரத்த குரலில் பேசாதே. என் நாராயணர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உன்னிடம் இருந்த ஒரு வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். ஆனால் இரண்டாம் வழி இப்பொழுதும் உன்னிடம் உள்ளது. செல். உனது அசுரமாதா திதி கூறியபடி மகாதேவரின் கண்களில் மாயத்திரையை கட்டிவிடு. அவரை இங்கு அழைத்து வா. அப்பொழுது உன் தந்தை யார் என்று நாராயணர் உன்னிடம் கூற வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்ல, எனது நாராயணர் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உனது அருவருப்பான குரலைக் கொண்டு அவரது ஓய்வை கலைத்து விடாதே அந்தகாசுரா. நாரதா, இந்த அருவருப்பான குரல் தான் உன் சுவாமியை இருள் சாம்ராஜ்யத்திற்குள் தள்ளியது. நீ வணங்கும் இறைவனின் பார்வை பறிபோய்விட்டது. இப்போது இந்த பக்தனுக்கு
எதை காண கண் பார்வை தேவை? நாரதனின் வாழ்க்கையில் காரிருள் சூழட்டும், காரிருள் சூழட்டும். நாரதா, இருள் ராஜ்யத்திற்கு உன்னை நான் வரவேற்கிறேன். இவ்வாறே பார்வையின்றி அலைந்து திரிவாய். மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! நாராயணா, இந்த பக்தனுக்கு தங்கள் காலடியில் இடம் தாருங்கள். அப்பொழுதுதான் தங்கள் அருகாமையில் அமர்ந்து தங்கள் பெயரை நான் துதிக்க இயலும். என் நாராயணர் காலடியில் அமர்ந்தபடியே அவர் நாமத்தை நான் துதிப்பதை விட வேறு என்ன சுகம் எனக்கு இருக்கப் போகிறது? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. மகாதேவா, அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த யுத்தத்திற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய துவங்க வேண்டும் தேவி. ஏனெனில் நாராயணர் அனைத்து பொறுப்பையும் எனக்கு அளித்து யோக நித்திரைக்கு சென்று விட்டார். இனி இவ்வையகத்தில் என்ன நடந்தாலும், நல்லதோ தீயதோ, அவை நிகழ்வதற்கான பொறுப்பு என்னுடையது. பௌமா, பௌமா! நீ இங்கு என்ன செய்கிறாய் அந்தகாசுரா? உனது மாயைத் திரை அனைத்தும் என்னை ஏதும் செய்யாது என்று அறிவாய் அல்லவா? பிறகு எதற்காக இங்கு வந்தாய்? நான் அறிவேன். ஏன் அது செயல்படவில்லை என்பது பற்றியும் நான் நன்கு அறிவேன். அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பூமியின் மைந்தன் பௌமனுக்கும் திதியின் புதல்வன் நந்தகாசுரனுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி நான் உரைக்க வந்தேன். அந்தகாசுரா, உன் வார்த்தை ஜாலத்தில் சிக்க நான் தயாராக இல்லை. அதோடு உன்னை போன்ற அதர்மியிடம் எனக்கு என்ன உறவு உள்ளது? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன உறவு? நாம் வேறுபட்டவர்கள். நம்மிடையே எந்த உறவும் கிடையாது. இல்லை பௌமா, நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. அந்த உண்மையை உனக்கு உரைப்பதற்கே யாம் வந்தோம். உனது தந்தையின் பெயர் என்ன? கண்டறிந்தாயா? வெகு விரைவில் அந்த தகவலும் கிடைத்துவிடும். ஆனால் இனி இதை கேட்டு நான் என்னுடைய சமநிலையை இழக்கப் போவதில்லை. புரிந்து கொள். ஏனென்றால் என் குரோத அக்னியை என் தந்தையிடம் வெளிப்படுத்த வைத்திருக்கிறேன்.
நிச்சயம் என்னுடைய தந்தையை நான் கண்டறிவேன். நீ மட்டுமல்ல, நாம் இருவரும் ஒன்றாக தேடுவோம். நாம் இருவரும் ஏன் தேட வேண்டும்? அவர் என் தந்தை. நானே பார்த்துக் கொள்கிறேன். அவர் உனக்கு மட்டும் தந்தை அல்ல போமா, அவர் எனக்கும் தந்தைதான். நீ மற்றும் நான் இருவரும் சகோதரர்கள், இருவரும் சகோதரர்கள். நம்ப மாட்டேன். இது உண்மையாக இருக்காது. நான் இதை நம்ப மாட்டேன். இதை கேட்ட போது நானும் நம்பவில்லை. ஆனால் நாராயணன் சிவன் மீது ஆணை என்று கூறுகிறார். பௌமன் எனது சகோதரன் என்றார். என் இளைய சகோதரன். அண்ட சராசரத்தில் உன் ஒருவனுக்கு மட்டும்தான் எனது சக்தியை எதிர்க்கும் திறன் உள்ளது. நீ மட்டும்தான் போமா பலத்தில் எனக்கு நிகராக இருக்கிறாய். அதற்கும் ஒரே காரணம்தான், நம் இருவரின் தந்தையும் ஒருவர்தான். நம் இருவர் உடலில் சீறி பாய்ந்து ஓடும் உதிரமானது ஒன்றுதான். சகோதரர்களுக்கு இடையே என்ன விரோதம் உள்ளது? பௌமா, நடந்தது அனைத்தையும் நீ மறந்துவிடு. வா சகோதரா, என் கரம் பற்றிக்கொள், கட்டி தழுவிக்கொள். நான் உறுதியளிக்கிறேன், நாம் இருவரும் இணைந்தால் அண்ட சராசரத்தையே ஆளுவோம். அண்ட சராசரத்தையே ஆளுவோம். அண்ட சராசரத்தையே ஆளுவோம். நமது சக்திகள் இணைந்தால் பிறகு பௌமா, சிவசக்தியின் பலத்தாலும் நம்மை அசைக்க முடியாது. நாம் இருவரும் இணைந்து இந்த பிரம்மாண்டத்தை ஆட்சி புரியலாம், ஆட்சி புரியலாம், ஆட்சி புரியலாம். யோசிக்காதே, என்னோடு கைகோர்க்க வா பௌமா. வேண்டாம் மகனே, தர்மத்திற்கு எதிராக செயல்படாதே. உன் சகோதரனின் அழைப்பை ஏற்றுக்கொள் பௌமா. நான் கூறுவதை கேள். மகாதேவா, ஒருவேளை அந்தகாசுரனுடன் பௌமன் இணைந்து விட்டால், அவர்கள் இணைந்தால் பிரபஞ்சத்திற்கு ஆபத்தல்லவா? இரத்த சம்பந்தம் அழைக்கிறது தேவி. அதை புறக்கணிப்பது இயலாத ஒன்று. ஆயினும் ஒருவேளை இன்று இரத்த சம்பந்தம் விவேகத்தை மறைத்துவிட்டால் பிறகு பேரழிவு நிச்சயம்.
ஒருவேளை பௌமனும் அந்தகாசுரனும் இணைந்து விட்டால் அதன் பிறகு நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும். பிரபஞ்சத்தில் அசுர குலமே சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். எனக்கு நன்றாக தெரியும் நீ உன் சகோதரனின் அழைப்பை புறக்கணிக்க மாட்டாய் என்று. வாருங்கள் தேவி. பௌமா, இங்கிருந்து சென்று விடு. நம் இருவரின் குருதி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நம் குணம் ஒன்றல்ல. எவ்வாறு ஒளியும் இருளும் ஒன்றிணைய இயலாதோ அவ்வாறே இந்த சிவபக்தனும் சிவனின் எதிரியும் இணைவது என்பது இயலாத காரியம். இப்பொழுதுதான் புரிகிறது பௌமனின் குருவாக மகாதேவரை எதற்கு இயற்கை தீர்மானித்தது என்று. மகாதேவர் குருவாக இருந்தால் அந்த சீடன் என்றும் அசத்தியம் மற்றும் அதர்மத்தின் பாதையில் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை அல்லவா? பௌமா, நீ என்ன கூறுகிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நாம் இருவரும் சகோதரர்கள் பௌமா, சகோதரர்கள். நாம் இருவரும் இணைந்தால் நம் தந்தையை கண்டறிய முடியும். நான் அவரை கண்டறிவேன். ஆனால் உன்னை போல் அதர்மத்தின் பாதையில் என்றும் செல்ல மாட்டேன். அகங்காரம், அக்கிரமம், சக்தியை கொண்டு என் தந்தை யார் என்பதை கண்டறிய நான் விரும்பவில்லை. நான் சிவனின் மீது பக்தி கொண்டு அவருக்கு சேவை செய்வதன் மூலமாக என் தந்தை யார் என்பதை கண்டறிவேன். எனக்கு மகாதேவர் மீது முழு நம்பிக்கை உண்டு. சிவபக்தியா? அப்படி என்றால் சரி. வெகு விரைவில் நான் உன் சிவனின் கண்களை என் மாயத்திரையை கொண்டு நான் கட்டப்போகிறேன். அதற்கு பிறகு எந்த சிவனை நீ வழிபடுகிறாய் என்று நானும் பார்க்கிறேன். அந்தகாசுரா, இந்த பௌமன் இருக்கையில் நீ மகாதேவரை எதுவும் செய்ய இயலாது. நான் உன்னிடம் வேண்டி கேட்கிறேன் அந்தகாசுரா, நீ மீண்டும் என் முன்னிலையில் வராதே. அதையும் மீறி வந்தால் நீ என் சகோதரன் என்பதை மறந்து விடுவேன். சரி பௌமா, என் சகோதரனாக இருந்தாலும் விரோதியைப் போல்
நான் உன்னை எதிர்க்கப் போகிறேன். நான் உன்னை எதிர்க்கப் போகிறேன். காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. காலம் அரசனை ஆண்டியாக்கலாம், ஆண்டியையும் அரசனாக்கலாம். எனினும் அதில் ஒரு உண்மை உள்ளது. காரணமின்றி காலம் எவரையுமே இவ்வகையில் நிலைமாற்றம் செய்யாது. நம் தீர்வே அனைத்திற்கும் காரணம். ஆகையால் முடிவெடுப்பதற்கு முன் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லையெனில் சில கணங்களில் நமது வாழ்க்கை மாறாதிருப்பினும் நாம் எடுக்கும் தீர்வானது நிச்சயமாக தங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கு காரணமாகும்.